வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் கமெண்ட் வந்துருந்துச்சுப்பா. என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தி சிஸ்டர் கிச்சன் டூர் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இன்றைக்கி கிச்சன் டூர் நம்ம போட போகிறோம். சரிங்களா? என்னோடய அழகான குட்டி ஓண்டி கிச்சனை உங்களுக்கு நான் ஒரு டூராக காட்ட போகிறேன். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மங்களகரமாக நம்ம கோலத்தில் இருந்தே ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ ஆனந்தி சிஸ்டருக்கு தான். சரிங்களா? அந்த அக்கா தான் ஆசையான கிச்சன் டூர் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அப்புறம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவை. அப்புறம் அப்படியே அழகாக இந்த பூக்கள் மாதிரி கோலம் போடலாம் சொல்லிட்டு ஒரு பூக்கோலம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அழகாக வரைய ஆரம்பிச்சிட்டேன். நோட்டெல்லாம் பார்த்தேன். ஆனாலும் நம்ம நோட்டை புரட்டி பார்த்தாலும் நம்ம கை என்ன வரையுதோ அதுதானே கோலம் அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்லிட்டு இந்த பூ கோலமே வரைய ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப அழகாக தான் இருந்தது பாருங்கள். அப்படியே தினமுமே அரிசி மாவில் கோலம் போடுறது, அதுக்கப்புறம் மறுநாள் அதை அழிச்சிட்டு மறுபடியும் தொடச்சிட்டு மறுபடியும் கோலம் போடுறது, இதெல்லாம் ஒரு மனசுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தரும்ப்பா. சரிங்களா? முந்திலாம் இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போடணும்னு எனக்கு தெரியாதுப்பா. கோலப்பொடி இருக்குல்ல, வெள்ளை கோலப்பொடியை வச்சு கோலம் போட்டுட்டு இருப்பேன். அப்படியே கோலப்பொடி தெரித்து ஓடும் இப்படி நம்ம வரையும் போது. அது இந்த எப்படி சொல்கிறது, இது ஒரு மாதிரி டைல்ஸ் கல் மாதிரி தானே இந்த அடுப்பில் கொடுத்துருக்குறாங்க. அந்த கல்லில் அப்படி போடும்போது தெரித்து ஓடும், நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் தான் எங்கள் பாட்டி சொன்னாங்க. ஒரு நாள் வந்தாங்க வீட்டுக்கு. வந்துட்டு அம்மாவோட அம்மா. சரிங்களா? பார்த்தாங்க. கிச்சனில் பார்த்துட்டு கிச்சனில் கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுருக்கமாங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் கோலம் எப்பவுமே அரிசி மாவில் கோலம் போடுறது தான் கிச்சனுக்கு ஒரு மங்களத்தை உருவாக்கும், ஒரு மங்களம் நிறைந்த கிச்சனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி ஒரு நாள் இருந்தப்போ அவங்க அந்த அரிசி மாவை எப்படி கொஞ்சம் பச்சரிசி எடுத்து ஊற வைக்கணும், அப்புறம் மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி அப்படியே அரைச்சதை கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த மாதிரி நான் துணி இருக்குல்லப்பா, துணி வச்சு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அந்த மெத்தடு வரமாட்டேங்குது. அதனால் நான் ஒரு பட்ஸு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். சரிங்களா? புதுசு. இதுக்காகவே அந்த பட்ஸில் புது பட்ஸ் ஒன்று எடுத்து அதில் தான் நான் கோலம் வரைகிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நமக்கு இந்த துணி வச்சு இப்படிலாம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் ட்ரைனிங் எடுக்கணும்ப்பா. ஆனால் இந்த பட்ஸு வச்சு போடுறதுக்கு ட்ரைனிங்கே நமக்கு தேவையில்லை. யார் வேணால் குட்டி குழந்தைகிட்ட கொடுத்து அடுப்பில் வர பாப்பான்னு சொன்னாலும் அழகாக வரைஞ்சிருவாங்க ட்ராயிங்கு. அந்த மாதிரி ஈஸியாக வரும். நான் இந்த மெத்தடு தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ எங்கள் பாட்டி சொன்னதுலேருந்து நான் அரிசி மாவை அரைச்சி வச்சுக்கிறது. அரைச்சி வெளியே வச்சோம்னா ஒரு நாள் விட்டு மறுநாள் அது பூசணம் முடித்த மாதிரி அப்படியே வந்துரும்ப்பா. அதனால் என்ன பண்ணணும்னா நல்லா அரைச்சி எவ்வளோ தேவையோ எடுத்துக்கிட்டு அன்னைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்துகிட்டு மீதத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அதுவே அப்படியே ஒரு சாப்பீஸ் மாதிரி அந்த அரிசி மாவு ஆயிடுதுப்பா. சாப்பீஸ் கட்டி மாதிரியே ஆயிடுது. அப்புறம் வேணுங்கிறப்போ அந்த ஃப்ரிட்ஜில் இருந்தே நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உடச்சி இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் அரிசி மாவு போட்டு கரைச்சி இந்த மாதிரி கோலம் போடுறேன். இன்றைய கோலம் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏதாவது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போங்க. சரிங்களா? அப்புறம் என்னமோ பேசணும்னு நினச்சேப்பா அவங்க எல்லாத்தையும். அப்புறம் அப்படியே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முடிச்சாச்சு கோலத்தை. பாருங்கள், வாங்க அப்படியே எங்கள் கிச்சனை சுற்றி பார்க்கலாம். உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். வெல்கம் டு மகாலட்சுமி கிச்சன். அந்த கிச்சனில் ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். சரிங்களா? வாங்க அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போனோம்னா மேலே ஃபுல்லாக நிறைய பாத்திரங்கள் இருக்குது. எல்லாத்தையும் மூட்டை கட்டி மேலே போட்டு வச்சுருக்கேன். தேவையானது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் இங்கிட்ட ஒரு 2 அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பச்சை கலர் டப்பாவில் கண்ணாடி டம்ளர் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய ஃபேவரட்டான கண்ணாடி பாட்டில்ஸ். பாருங்கள், என்னோட அந்த பிள்ளை கிச்சனில் பட்ஸ் வச்சுருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த எண்ணெய் கை கால் ஏதாவது சுளுக்கிருச்சுன்னா தேய்க்கிற எண்ணெய். அவ்வளோ ஒரு ஆயுர்வேத எண்ணெய். எனக்கு கை ஜவ்வு விட்டுருந்துச்சு. அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஆயுர்வேத எண்ணெய் வாங்கி தேய்ச்சேன். அப்புறம் ஜவ்வு அதுவே சேர்ந்துருச்சு. இந்த மாதிரி அந்த எண்ணெய் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏதாவது எமர்ஜென்சினா யாருக்காவது தேவைப்படும்னு சொல்லிட்டு.
அப்புறம் வந்து என்னோடய அழகான கிச்சனை அப்படியே பாருங்கள். உப்பு, புளி, வரமிளகா, பருப்பு எல்லாம் இருக்கும். சில பல பாட்டில் கொஞ்சம் காலியாகிருக்கும். அது வந்து வாங்கணும். இந்த வாரம் சந்தைக்கு போய் எல்லாம் வாங்கி கொட்டி வைக்கணும். இருக்கிறத மட்டும் அப்படியே பாருங்கள். இந்த ஆரஞ்சு கலர் மூடி எல்லாம் எங்கள் அம்மா வந்து வேலை பார்க்குறவங்க வீட்டில் கொடுத்த பாட்டில் தான், சரிங்களா. அப்புறம் வந்து ஒரு அழகான தீபம் ஏற்றி வச்சுருக்கேன். சரி, இன்றைக்கி நம்ம கிச்சன் டூர் கொடுக்குறோம். எப்போவுமே ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு தானே இருப்பேன். இருந்தாலும் இன்றைக்கி வந்து சரி அழகாக இருக்கும் பார்க்குறக்கு ஃப்ரேமில் அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு தீபம் ஏற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தீபம் ஏற்றுறது தப்பு இல்லைப்பா. ஆனால் நம்ம இருக்கும் போது ஒரு 10 நிமிஷம் ஏற்றிட்டு அப்படியே வந்து குளிர வச்சிடணும். ஏன்னா வந்து கிச்சனு இந்த மாதிரி இடம்லாம் வந்து ஒரு பாதுகாப்பான இடம் கிடையாதுல்ல, அதனால் சரிங்களா. அதனால் நான் ஒரு 10 நிமிஷம் ஏற்றி அப்படி தீபத்தை பார்த்து அழகாக ரசிச்சுட்டு அப்புறம் வந்து குளிர வச்சுருவேன், சரிங்களா. பாருங்கள், இதுதான் என்னோடய கிச்சனோட கபோர்டு. அப்புறம் வந்து தட்டு வைக்கிற ஸ்டாண்டில் எல்லாருமே வந்து தட்டு தானே வைப்பாங்க. நான் என்ன வச்சுருக்கேன்னு வந்து பாருங்கள். நான் வந்து கோல நோட்டு தான் வச்சுருப்பேன். கோல நோட்டு, அப்புறம் டைரி, அப்புறம் பெரிய கோல நோட்டு, இந்த மாதிரி நோட்டுங்க தான் வச்சுருப்பேன். நான் வந்து ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கோலம் வரைஞ்சிட்டே இருப்பேனா, ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டே இருப்பேன். என்கிட்ட நோட்டு பேனா இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து கிச்சன்லேயே எனக்கு பிடிச்ச விஷயத்த வச்சுருக்கேன். அப்புறம் தட்டு, டம்ளர் இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ பாத்திரம் நிறைய ஆக ஆக நமக்கு வேலைகள் அதிகம் ஆகிற மாதிரியே இருக்குது. அதனால் வந்து பாத்திரத்தை கம்மி பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் பாத்திரம் கழுவுற வேலை கொஞ்சம் கம்மியாயிரும். அப்படிங்கிற மாதிரி ஒரு கரண்ட் அடுப்பு, ஒரு மிக்ஸி, ஒரு கிரைண்டர், என்னோடய செல்லக்குட்டியான கிரைண்டர். நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிரைண்டருக்கு தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள், வேணும்னா வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம கிச்சனையே ஒரு அழகாக மங்களகரமாக மாற்றுற 2 தெய்வங்கள்னால் என்னோடய முருகரும் என்னோடய அன்னபூரணி அம்மனும். பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல. இந்த இடம் பார்க்குறக்கு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அப்படியே சமைச்ச சாப்பாடு. இன்றைக்கி வந்து தக்காளி சாப்பாடு செஞ்சுருந்தேன்ப்பா. அதனால் சரி, நைட்டு தான் செஞ்சுருந்தேன் தக்காளி சாப்பாடும். அதனால் நைட்டே வச்சு ஒரு குட்டி பூஜை பண்ணினேன், சரிங்களா. சரி, அப்படியே நம்ம வந்து கிச்சன் டூரும் கொடுக்க போகிறோம், அப்படியே நண்பர்களும் பார்ப்பாங்க அப்படி சொல்லிட்டு அழகாக ஒரு கிச்சன் ஒரு பூஜையும் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து கிச்சனில் வந்து மீன் தொட்டி வைங்கப்பா. ரொம்ப ஒரு நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும். ஒரு கிச்சனில் ஒரு சின்ன உயிரினங்கள் வந்து ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். காலையில் எந்திச்சி நம்ம நேராக வந்து குளிச்சுட்டு எங்கே வருவோம்? கிச்சனுக்கு தான் வருவோம். சமையல் செய்ய தான் வருவோம். ஒன்று டீ போடுவாங்க, டீ போட வரும். எங்கள் வீட்டில் அந்த டீ போடுற பிரச்சனைலாம் இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் பசங்களை டீ காஃபிலாம் குடிக்க மாட்டாங்க. எனக்கு அந்த பழக்கம் இல்லை. என் பசங்க வந்து பாலெல்லாம் குடிப்பாங்க. ஆனால் அந்த டீ போட்டு தான் ஆகணுங்கிறது நான் பாலை வேணால் ஆற்றி கொடுத்துருவேன். டீ காஃபிலாம் அவ்வளோக்கா நாங்கள் குடிக்கவே மாட்டோம். எங்கள் வீட்டில் யாருமே அவ்வளோக்கா குடிக்க மாட்டோம். அதனால் இந்த சில்வர் டம்ளரில் வந்து கத்தி, ஸ்பூனு, அப்புறம் இதில் வந்து இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா கொடுத்த சம்படம்ப்பா. எல்லாத்துக்கும் மூடி இருக்குது பாருங்கள். புது சம்படங்க. நான் வந்து இப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து எனக்கு சில்வர் சம்படம்லாம் பிடிக்கவே பிடிக்காதுப்பா. அப்புறம் இந்த இடத்துல வந்து சோப்பு, விம் ஜெல்லு, என்னோடய ஃபேஸ் வாஷு, அப்புறம் நம்ம இந்த பைப்பு தண்ணி, இந்த துணி துவைக்கும் போது மாட்டுவோம்ல அந்த பைப்பு, அதில் வச்சுருக்கேன். அப்புறம் விம் ஜெல்லு, அப்புறம் இங்கே ஒரு ஸ்டாண்டு மாட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து தட்டு மட்டும் தான் வச்சுருக்கேன், சரிங்களா. அப்புறம் ஒரு அழகாக ஒரு சீரியல் லைட் போட்டு விட்ருக்கேன். இந்த கேன் எதுக்குன்னா, நம்ம நல்ல தண்ணி பிடிச்சி அப்படியே சமையலுக்கு ஊற்றிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி தான் இந்த கேன் இங்கே அரேஞ்ச் பண்ணேன். ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. சமைக்கும் போது எப்படியும் அங்கே போய் மோக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இது இங்கே பக்கத்தில் வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்ல. இது வந்து குட்டியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது லைட்டர், அப்புறம் இதுவும் உப்பு தான். 2 ஜாடி ஒரே மாதிரி வாங்கினேன். ஒரு ஜாடி வந்து இந்த கருப்பு கலர் உடஞ்சிருச்சு. அதனால் இன்னொரு ஜாடி வாங்கலான் இருக்கேன். ஆரஞ்சுக்கு மேட்சிங்காக ஏதாவது ஆரஞ்சு கலர் ஜாடி வாங்கணும்ப்பா. அப்புறம் இன்றைக்கி போட்ட கோலங்கள் பாருங்கள். அடுப்பு எவ்வளோ சுத்தமாக சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து சரி நம்ம ஒரு டூர் கொடுக்க போகிறோம். ஒரு அழகாக இங்கே வந்து ஒரு தீபம் ஏற்றினா எப்படி இருக்குன்னு யோசித்தேன். ஆனால் ஏற்றி பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சுப்பா. நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அடுப்புக்கு பக்கத்தில் ஏற்றிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. சிலிண்டரெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் ஏற்றிருக்கேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி அங்கங்கே தீபம் வச்சுட்டு அழகு பார்ப்பேன், சரிங்களா. நம்ம கிச்சனை விட்டு வெளியே போகிறோம், இல்லை எங்கேயா போகிறோன்னா விளக்கை வந்து குளிர வச்சுட்டு தான் நான் வந்து வெளியவே போவேன், சரிங்களா. ஏன்னா தீபம் ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் தீபம்னா கொஞ்சம் நெருப்புனா கொஞ்சம் பயம் தானே. அதனால் வந்து கிச்சனில் பயன்படுத்தும் போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா பயன்படுத்துகிறோம். அப்புறம் இன்றைக்கி வந்து சமையல் என்னென்னு கேட்டிங்கன்னா,
தக்காளி சோறும் உருளைக்கிழங்கு பொரியலும் அது 4 ரவுண்டு ஓடிடுச்சு. 4 பேர் சாப்பிட்டாங்க. அதனால் வந்து காலியாக இருக்குது. எனக்கு உள்ள சாப்பாடு மட்டும் தான் இருக்குது. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். அப்புறம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குல்ல. எனக்கு அந்த அந்த தாமரைக்கு கீழே விளக்கு வச்சது ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி கிச்சன் ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி எப்போவுமே அழகாக தான் இருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இன்றைக்கி வந்து அனிதா சிஸ்டர் வந்து கிச்சன் டூர் கேட்டனால கூட கொஞ்சம் அழகாக என்னோடய கிச்சன் மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அப்புறம் இங்கே வந்து காய் கட் பண்ணுற அந்த போர்டு, கத்தி, அப்புறம் வெங்காயம், தக்காளி. குட்டி வீடு தான், குட்டி கிச்சன் தான். ஆனால் வந்து மனசுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குட்டியோ பெருசோ நமக்கு மனசுக்கு பிடிச்சதை வந்து நம்ம வந்து நல்லா வச்சுக்கணும் சுத்தமாக. அந்த மாதிரி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி அழகாக அப்படியே சுத்தமாக வச்சுருக்கேன். சரிங்களா? அப்படியே வந்து அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.